சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஆஜராயிருக்கிறாரு. சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. எதுக்குமே பதில் தெரியாம முழிச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அப்படி என்னென்ன கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை தடவை அந்த கூட்டத்துக்குள்ள வந்துச்சு, அங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் உள்ள போக காரணம் என்ன, தண்ணீர் பாட்டில் கொடுத்தனாலதான் கூட்டம் வந்துச்சா, செந்தில் பாலாஜி அதாவது குறிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடும் பொழுது ஒரு செருப்பு பறந்து வந்துச்சுல, அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், நீங்க எப்படி விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க, ஒரே நாள்ல உயிரிழந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்னைக்கு நைட்டே கொடுக்கறதுக்கான அவசரம் என்ன, இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, உங்களோட தரப்பு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஆனா இது போன்ற எந்த கேள்விகளுக்குமே பதில் தெரியாம செந்தில் பாலாஜி திருன்னு முழிச்சிருக்கிறாரு. 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, இன்னைக்கு மட்டும் 6 மணி நேரம் இவர் திருன்னு முழிச்சிருக்கிறாருன்னு டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த விசாரணையோட முடிவுல செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையான்னு தெரிய வரும்னு டெல்லி வட்டாரங்கள் கூறுறாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லியிருப்பதாகவும், தாவேகா உங்களை மட்டும்தானே குற்றம் சாட்டுறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க மட்டும்தானே காரணமா இருக்க முடியும் அப்படின்னு தாவேகா சொல்றாங்களே. விஜயும் போன வாரம் வந்துட்டு போனாரு, விஜயும் இதைத்தானே சொல்றாரு, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்றாரு, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சிபிஐ ஆபீசர் கேட்டா கூட அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு செந்தில் பாலாஜி. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, நான் கரூர்காரனே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணான பதில சொல்றதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து டெல்லிக்கு போயிருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போன நேரமா பார்த்து கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியை மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். ஏன்னா கரூர்ல முடிசூடா மன்னனா வலம் வந்துட்டு இருந்த செந்தில் பாலாஜி தன்னோட ஊருக்குள்ள இல்லாத பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளரை தேர்தல் ஆணையம் மாத்திருக்கிறாங்க. அவரு ஊருக்கு திரும்பி வரும்போது ராஜாவாலும் வர முடியாது, மந்திரியாவும் வர முடியாது, அட்லீஸ்ட் ஒரு சிப்பாயா கூட அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு விடும், மிக விரைவில் இவர் சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்னு தாவேகா சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சி கூட்டணியினரும் சொல்லிட்டு இருக்காங்க.